الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு விஷயங்களை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1 பிறை 13 வரை 2 விதமான தக்பீர்கள் இருக்கிறது. 2 விதமான தக்பீர்கள். அதிலே ஒரு தக்பீர் நாம் அறிந்தது தான், அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் 9ஆம் நாள் ஃபஜ்ரிலிருந்து 13 அசர் வரையிலான தக்பீர். அது ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஒரு முறை சொல்ல வேண்டிய ஒரு வாஜிபான தக்பீர். அது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே வாஜிபாக இருக்கிறது. தனியாக தொழுதாலும் ஜமாத்தாக தொழுதாலும் அது வாஜிபாக இருக்கிறது. அந்த தக்பீரை தக்பீரு முக்கையத் என்று சொல்வார்கள். அதாவது ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சொல்ல வேண்டிய நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர் என்று அர்த்தம். ஆனால் இந்த 13 நாட்களிலே மற்றொரு தக்பீரும் இருக்கிறது. அந்த தக்பீரிலே நாம் கவனம் செலுத்துவதில்லை. உலமாக்கள் அதை தக்பீரை முத்தலக் என்று சொல்வார்கள். தக்பீரை முத்தலக் என்று சொன்னால் பொதுவான தக்பீர், கால நேரம் நிர்ணயிக்கப்படாத அதிகமாக இந்த நாட்களில் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்தே காலையிலும் மாலையிலும் உறங்க செல்கிற போதும் தூங்கி எழுந்திருக்கிற போதும் மொத்தத்திலே இந்த நாட்கள் தக்பீர் முழக்கங்களோடு இருக்க வேண்டும். வீதிகளிலும் பஜார்களிலும் கடை வீதிகளிலும் குர்பானி பிராணிகளை கண்டாலும் தக்பீர் சொல்லணும். சஹாபாக்களுடைய காலத்தில் மதீனா முனவ்வரால துல்ஹஜ்ஜுடைய பிறை பிறந்தால் எங்கு நோக்கினாலும் தக்பீருடைய முழக்கமாகத்தான் இருக்கும். ஆக இந்த தக்பீர் சுன்னத்தான தக்பீர். இது பிறை 1 ஆரம்பமாகி விடுகிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் இந்த தக்பீரை, இந்த மகத்தான சுன்னத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்தணும். எந்த சுன்னத்தை மக்கள் எல்லாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்களோ அந்த சுன்னத்தை ஒருவர் நடைமுறைப்படுத்தினால் அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை. இரண்டாவது, ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினர்கள் என்று சொன்னார். நீங்கள் வெளியிலே செல்கிற போது இந்த தக்பீரை சொன்னீங்க, உங்களை பார்த்து பக்கத்தில் என்ன 2 பேர் கேட்டு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஹதீஸில் வருகிறது, ஒரு நல்ல நடைமுறையை யார் அறிமுகப்படுத்துகிறாரோ செயல்படுத்துகிறாரோ அதற்கான நன்மையும் அவருக்கு உண்டு, அதை கொண்டு அமல் செய்தவர்களுடைய நன்மையும் உண்டு. எனவே நீங்கள் வீட்டுக்கு சென்ற உடனே தக்பீர் சொல்லுங்கள். உங்களுடைய மனைவி கேட்பாங்க, ஏன் தக்பீர் சொல்கிறீங்கன்னு சொல்லி. இந்த துல்ஹஜ்ஜில் இப்படி தக்பீர் சொல்வது சுன்னத் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க. எனவே இந்த மறக்கடிக்கப்பட்ட சுன்னத்தை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். இந்த மகத்தான இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உன்னதமானது. ஆக தக்பீர் 2 வகை. ஒன்று, நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர், அது துல்ஹஜ் 9 ஆரம்பிக்கிறது. நேரமே குறிக்கப்படாத பொதுவான தக்பீர், அது துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பித்து விடுகிறது. எனவே இந்த தக்பீரை அதிகம் சொல்லி இந்த நாட்களிலே அல்லாஹுடைய அருளை பெற முயற்சிப்போமாக. இரண்டாவது, அகீகா சம்பந்தமான சில சட்டங்கள். இது குர்பானியுடைய நாட்களிலே அகீகா குறித்தும் பேசப்படுவதனால் அதை குறித்த சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாளை இன்ஷா அல்லாஹ் குர்பானி பிராணிகளுடைய சட்டங்கள், கூட்டு குர்பானியை பற்றி சில விஷயங்களை நினைவுபடுத்துகிறேன். அகீகா என்று சொன்னாலே அறுத்தல் என்று பொருள், வெட்டுதல் என்று பொருள். ஒரு பிறந்த குழந்தைக்காக ஒரு ஆடு அறுக்கப்படுவதனாலும் அதை அகீகா என்று சொல்லலாம். பிறந்த குழந்தையினுடைய தலைமுடி வெட்டப்படுவதனாலே, நீக்கப்படுவதனாலே அதற்கு அகீகா என்ற பெயர் இருக்கிறது. அறியாமை காலத்திலிருந்தே சில நடைமுறைகள் இருந்தது. அறியாமை காலத்தில் ரஜப் மாதத்திலே ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுப்பார்கள். ஒரு பிராணிக்கு முதல்ல தலைக்குட்டி பிறந்தால் அதை அறுத்து பலியிடுவார்கள். பலவிதமான பலியிடுகிற முறைகள் இருந்தது. அதில் அகீகாவும் ஒன்று. அதில் மார்க்கம் எல்லா பலியிடுகிற முறைகளையும் தள்ளுபடி செய்து விட்டது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி 2 தான் இருக்கிறது. ஒன்று, இந்த உலஹியாவுடைய நாட்களிலே நாம் கொடுக்கிற இந்த குர்பானி. இன்னொன்று, பிறந்த குழந்தைக்கு நாம் தருகிற அகீகா என்பது. இந்த அகீகா என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து, குழந்தைகளுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுவது. இந்த அகீகா கொடுத்தா குழந்தைகள் ஆபத்துகளிலிருந்து இடர்பாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. குழந்தை பிறந்த உடனே சில காரியங்களை மார்க்கம் செய்யுமாறு சொல்லுது. வாங்கி இகாமத்து சொல்வது,
யாராவது நல்லோர்களுடைய வாயிலே பெரித்தம்பலத்தை மென்று குழந்தையினுடைய வாயிலே திணிப்பது, பிறந்த குழந்தையினுடைய 7வது நாள் அக்கீகா கொடுப்பது. 7வது நாள் அப்படின்னு நிர்ணயிக்க காரணம் என்ன? உலமாக்கள் சொல்லுவாங்க, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுக்க சொன்னால் அது குடும்பத்தாருக்கு சிரமம். குழந்தை பிறந்த ஆரம்ப நாட்களில், அதுவும் இப்போது நாட்களில் ஆஸ்பத்திரியில் ஒரு 3 நாள் இருப்பாங்க, அந்த ஆடு பிடிக்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கு 7வது நாள் என்று வைத்திருக்கிறது. 7வது நாள் கொடுப்பது சிறந்தது. யாராவது முன்பு கொடுத்து விட்டால், 7க்கு முன்னால் கொடுத்து விட்டால் அதுவும் கூடி போயிடும். 7வது நாள் கொடுப்பது, 7வது நாள் மொட்டை அடிப்பது, 7வது நாள் பேர் வைப்பது, இந்த 3ம் ஒரே நாளில் நடந்தால் சிறப்பு. முன்பின்னாகிவிட்டால் சிறப்பு தவறிவிடுமே தவிர அந்த காரியத்தில் எந்த விதமான குறைபாடும் வராது. ஆக குழந்தைகளுக்கான அக்கீகாவை அவசியம் கொடுங்க. குர்பானி பிராணிகளுக்கு என்ன நிபந்தனையோ அதே நிபந்தனை தான் அக்கீகாவுடைய பிராணிகளுக்கும். அங்கே 1 வயது பூர்த்தியான ஆடுனா இங்கேயும் 1 வயது பூர்த்தியான ஆடு தான் கொடுக்கணும். எனவே அந்த சட்டங்களை பேணி தான் கொடுக்க முடியும். இது இறைச்சிக்கானதல்ல, அந்த மார்க்க சட்டத்தை பேணணும். குழந்தைகள் பருவமடைவதற்கு முன்னால் அக்கீகா கொடுப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒருவேளை பெற்றோர்கள் கொடுக்க தவறிட்டாங்க, அந்த குழந்தை பருவம் அடைந்து விட்டது என்று சொன்னால், தனக்காக பெற்றோர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்று தெரிய வந்தால் அவர்கள் தங்களுக்காக கொடுத்து கொள்வது நல்லது. இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் அக்கீகா கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்காக அக்கீகா கொடுக்கப்படவில்லை என்று எனக்கு இப்போது தெரிய வந்தால் நான் இப்போது எனக்காக அக்கீகா கொடுத்து விடுவேன் சொன்னான். ஒரு காலத்தில் இந்த சட்டங்கள் தெரியாமல் வந்திருக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் அக்கீகா கொடுத்தார்களா இல்லையான்னு தெரியல. இப்போ நாம் அக்கீகா கொடுத்து விட்டாலும் அது அனுமதிக்கப்பட்டது தான். அக்கீகா நல்லது. அக்கீகா என்பது ஆண்களுக்கு, ஆண் குழந்தைக்கு 2 ஆடு. வசதி இல்லை, கடை வாங்கி 2 ஆடு கொடுக்கணும்னு தேவையில்லை, 1 ஆடு கொடுத்தாலும் போதும். பெண் குழந்தைகளுக்கு 1 ஆடு. இந்த பாகுபாடு ஏன்? ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ளணும். இது பெண் குழந்தை தாழ்ந்தது, ஆண் குழந்தை உயர்ந்தது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல. நம்முடைய மார்க்க நடைமுறைகள் எல்லாவற்றிலும் தத்துவங்கள் இருக்கும். ஆண் குழந்தை தான் அதிக ஆபத்துக்குள்ளாக கூடியது பெண் குழந்தைகளை விட. நம்முடைய மார்க்கப்படி பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள், ஆண் என்பவன் வெளியில் செல்லக்கூடியவன், வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போருக்கு. அப்போ அதிகமான ஆபத்துகள் யாருக்கு வரும்? ஆண்களுக்கு தான். ஆபத்து யாருக்கு அதிகமோ அவருக்கு 2 ஆடு, யாருக்கு ஆபத்து கம்மியோ அவருக்கு 1 ஆடு. இதுதான் அதில் உள்ள தத்துவமே தவிர உயர்வு தாழ்வு என்பது இங்கே நோக்கமல்ல. இப்போ 2 ஆடு கொடுக்க முடியலன்னு சொன்னால் இப்போ 1 ஆடும் கொடுக்கலாம், பின்னால் 1 ஆடும் கொடுக்கலாம். அப்படியும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த உலஹியாவுடைய நாட்களில் கூட்டு குர்பானியில் மாடு ஒட்டகங்களில் உலஹியா கொடுக்கப்படாதவர்களுக்கு 1 பங்கு அதிலையும் சேரலாம். தனியாக 1 ஆடு கொடுத்தா நல்லது. கூட்டு குர்பானியில் சேர்ந்தாலும் அக்கீகா நிறைவேறிவிடும் என்பதை நாம் தெரியணும். குர்பானி அல்லாத நாட்களில், வருஷத்தினுடைய மற்ற நாட்களில் இந்த மாட்டில் அக்கீகா பங்கு சேரலாமா என்பதில் அறிஞர்களிடையே 2 கருத்து இருக்குது. அதனால் மற்ற காலங்களில் அக்கீகா கொடுக்கிறதா இருந்தால் ஆடு தனியாகத்தான் கொடுக்கணும். இந்த உலஹியாவுடைய நாட்களை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த நேரத்தில் எந்த குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியாக 1 ஆடு கொடுத்தால் அதுவும் சிறந்தது தான். அல்லது குர்பானிக்கான மாடுகளில் 1 பங்கு சேர்ந்தால் அதுவும் மார்க்கத்தில் தாராளமாக அனுமதிக்கப்பட்டது. மொத்தத்தில் அக்கீகாவுடைய விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை. எவ்வளவோ செலவுகள் நாம் செய்கிறோம், இந்த அக்கீகாவை தள்ளி போடக்கூடாது. ஹதீஸில் வருது, குழந்தைகள் இந்த அக்கீகாவை கொண்டு பிணை வைக்கப்பட்டிருக்கிறது, அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடனை கொடுத்தா தான் அடமான பொருளை நிறைவேற்ற முடியும். இந்த குழந்தைகள் ஆபத்துகளால் சூழப்பட்டிருக்கிறது, நீங்கள் அக்கீகா கொடுக்காத வரைக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னாங்க. அதனால் எத்தனையோ வீண்வரைய செலவுகள் செய்கிற நாமோ இந்த அக்கீகாவுக்காக சங்கடப்படுதல் என்பதை நாம் தவிர்த்து மனநிறைவோடு மனப்பூர்வமாக இந்த குழந்தைகளுக்கான அக்கீகாவை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலஹியாவுடைய நாட்களில் கூட்டு குர்பானி என்கிற ஒரு வசதியும் இருக்கிறதுனால அந்த கூட்டு குர்பானிலையும் சேரலாம். பெரியவர்களும் சிறிய வயதில் தங்களுக்கான அக்கீகா நிறைவேற்றப்படலைன்னு தெரிய வந்தால் இந்த உலஹியாவுடைய நாட்களில் குர்பானியில் 1 பங்கு சேர்ந்து கொள்ளலாம். மொத்தத்தில் அக்கீகா மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்
இந்த சுன்னத்துகளை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த நாட்களுடைய எல்லா நன்மைகளையும் பெறுவதிலே முனைப்பு காட்டுகிற வணக்கசாலிகளாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கிடுவானாக. நமக்கும் அல்லாஹ் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுடைய வாய்ப்பினை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.